ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கிஜா தமிழ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி P1 டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. ரியல்மி கம்யூனிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு போஸ்ட் போட்டோம்னா இங்கே கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி P1 டிவைஸ்க்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கஸ்டமைசேஷன் சப்போர்ட் ஆகாதுன்றது மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பஷீர் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருந்தாரு. ரியல்மி P1 5G டிவைஸ் தான் அவரும் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்றாரு, இந்த அப்டேட் ரியல்மி UI 6.0 அப்டேட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு. ஆப் அனிமேஷன் வரல, அப்புறமா எஜ் லைட் வரல, அப்புறமா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கஸ்டமைசேஷன் வரல, அப்புறமா ரைஸ் டு வேக்கப் வரல, அப்புறமா சிஸ்டம் க்ளோன் வரல, அப்புறமா லைவ் வால்பேப்பர், அசிஸ்டன்ட் பால், இந்த மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங் இன் P1 5G அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வரும்போது இந்த அப்டேட்டில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வரும் பார்த்துருக்கீங்களா ஒரு ஷீட்டு. அந்த ஸ்பெக் ஷீட் மாதிரி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க போல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கஸ்டமைசேஷன் அதில் வரும்னு போட்டிருக்காங்க, ஆனால் வரலை. அதுக்கடுத்தது அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு போயிட்டு ஷீட்டை போய் அந்த ஷீட் செக் பண்ணால் இங்கே AOD வந்து இல்லை போல. ஸோ அதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து கொடுத்துருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய P1 யூசர்ஸ், ரியல்மி P1 ஃபோன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷு அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்காகவே ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணதுக்கு எனக்கு 5.0லேருந்து 6.0க்கு பெரிய வித்தியாசமே இல்லை, ஏன்டா வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லிட்ரலாக வந்து ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ரியல்மி கிட்டேயே வந்து எதுவாவது ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரியல்மி சைட்லேருந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் வந்துச்சு. என்னன்னா, டியர் கஸ்டமர், வி ஆர் அசிஸ்டிங் யூ அப்படின்னு தான் போட்டுட்டு ப்ளீஸ் நோட் தட் த ஃபீச்சர்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் மாடல் based on factors such as software optimization and compatibility அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து further we are regret to inform you that the Realme P1 does not support the AOD customization அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதே அந்த கீழே இருக்க பார்ட் ஏற்கனவே வந்தது தான். அந்த மேலே இருக்கிறது வந்து இப்போ வந்து நான் திருப்பி ஏன் ரீசன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அப்போ தான் வந்து அவங்க சொன்னாங்க, ஏன்னா இதே ப்ராசஸர் இருக்க எல்லா ஃபோனும் சப்போர்ட் பண்ணுது, ஏன் இதை விட கொஞ்சம் ப்ராசஸர் வந்து பர்ஃபார்மன்ஸ்லேயே வீக்காக இருக்க ஃபோன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லாம் இருக்குது. அப்புறமா தான் தெரிய வருது என்னென்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிற ஃபோன்ஸில் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 15,000 ரூபாய்க்குள்ளே என்ன ஃபோன் வந்திருக்கோ அதுக்கு தான் நாங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் தருவோம். இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதம் முன்னாடி நீங்கள் ஒரு 15,000 ரூபா ரியல்மி கிட்டேருந்து ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது அப்படின்றத அவங்க ஓப்பனாக சொல்லலை. ஆனால் கிட்டத்தட்ட அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா இப்படி தான் தெரியுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரியல்மி P1 யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு ரியல்மி GT60க்கு வருவோம். ரியல்மி GT60யில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ரொம்ப இதே இந்த வீடியோ கீழே தான் கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60யில் AI எடிட்டரில் ஆப்ஷனே இல்லை ப்ரோ, வெறும் AI எரேசர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டார். ஃபோட்டோ ஆப்ஸில் வெறும் AI எரேசர் மட்டும்தான் இருக்குது. இதையும் நான் வந்து ரியல்மியோட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி சைட்லேருந்து எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ரியல்மி GT7 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா AI அன்பிளர் இருக்குது, அப்புறமா அப்ஸ்கேல் இருக்குது, அதுக்கு AI ஸ்டூடியோலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கே, இது ஏன்டா ஸ்டேபிள் வரும்போது நானும் வந்துடும் தான் நினச்சேன். உண்மையாக நான் ஸ்டேபிள் வரும்போதும் வரல. சரின்னு சொல்லிட்டு ரியல்மியை போய் கேட்டால் ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட டேட்டாவே இல்லைங்க, ரியல்மி GT60க்கு என்னென்ன சாஃப்ட்வேர் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுன்ற டேட்டாவே எங்ககிட்ட கிடையாது, ஸோ நாங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு உண்மையாலே ரியல்மியை பார்த்து இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி சேம் கேட்டகிரியில் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனுக்கு வரணும். ஏன்னா ரியல்மி GT7 ப்ரோ விற்கிதோ இல்லையோ, ரியல்மி GT60 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஏன் 6ம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 7 ப்ரோ வாங்குவாங்களா, அது வந்து அதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு, அதோட ப்ரைஸும் எங்கேயோ இருக்குன்றனால இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு மார்க்கெட்டில் நல்லா செல் ஆகிட்டு இருக்க ஒரு சில மாடலில் இந்த 2 மாடலும் ஒன்று. ஸோ இதுக்கு அந்த அப்டேட் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் ஏன் வரலை அப்படின்றது தெரியல. மேபி அடுத்தடுத்த ஸ்டேபிளில் கொடுக்கலாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்றது தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. This video is not sponsored by Aras Film Production YouTube channel on Pawak with the Sam Film Modesty My Film Marda we Patrick and the Mutada Pagrulle. A large of the
பார்க்கலாம். பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிவிழா அந்த மாதிரி விட்டுருங்க. நெக்ஸ்ட் சார்லஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் நாட் ஒர்க்கிங் இன் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவரும் ரியல்மி GT60 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சொன்ன உடனே நான் வந்து சரி கேம் இன்ஸ்டால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேமை இன்ஸ்டால் பண்ணி கைரோஸ்கோப் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து மேபி ஒரு தடவை வந்து ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத. இல்லைனா டெவலப்பர் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்க கைரோஸ்கோப் ஒர்க் ஆகுதான்றது. நீங்க யாராவது ரியல்மி GT60 யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஆஃப்டர் ஸ்டேபிள் வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கைரோஸ்கோப் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வித்துன் கிருஷ்ணன் அப்படின்ற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ LTPO பக் ஆச்சு அது ஸ்டேபிள் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸ்டேபிள் இல்லை LTPO டிஸ்பிளே. எனக்கு தெரிஞ்சு ரியல்மி UI 6.0 பீட்டாலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரெஃப்ரெஷ் ரேட் இஷ்யூ இருந்துச்சு பார்த்தீங்களா LTPO டிஸ்பிளேக்கு, அந்த இஷ்யூ வந்து இந்த வாட்டி ரிசால்வ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக நம்ம ஃபுல் பிரைட்னஸ்லேயோ இல்லை ஆஃப் பிரைட்னஸ்லேயோ வச்சா தான் வேலை செய்யுதுன்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் ஒரு 20% பிரைட்னஸில் இருக்கும்போதே எனக்கு கரெக்டாக வேலை செய்யுது. அந்த 1 Hz 2 Hzலாம் வந்து வருது. நம்ம பாதி பிரைட்னஸ் வைக்கணும், ஃபுல் பிரைட்னஸ் வச்சா தான் LTPO ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பக் எதுவும் இல்லை. இப்போதைக்கு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போன வெர்ஷன்லேருந்து இந்த வெர்ஷனுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு பக் பற்றி அர்ஜித் விக்னேஷ் அப்படின்ற நண்பர் வந்து சொல்லியிருக்காரு. இது நேற்று தான் நம்ம வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்னன்னா இது ரொம்ப புதுசாக இருக்குண்ணே, இது ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா ஃபேஸ்புக் லைட்டை ஓப்பன் பண்ணால் கேம் இன்ஜின் ஓப்பன் ஆகுது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாவில் இருக்காரு போல். பீட்டாவில் இருக்கும்போது அவருக்கு கோல்டு ஆப் ஓப்பன் பண்ணும்போது அப்படி நடந்திருக்கு. இது ஆனால் உண்மையிலே ஒரு பக்கு தான். அதெல்லாம் கேம்ஸ்குள்ளேயே வரக்கூடாது, அந்த கேம் சென்டருக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த கேம் இன்ஜின் ஆன் ஆகிறத தடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போயிட்டு ஃபேஸ்புக் லைட்டு இல்லை உங்களுக்கு கேமை தாண்டி வேறு என்ன ஆப் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம் இன்ஜின் வந்து அந்த ஆப் ஓப்பன் ஆகும்போது ஆகாது. நெக்ஸ்ட் எரர்ஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணால் லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ரெஸ்ட் பண்ணால் நார்மலாக ஆயிடுச்சு. என்னதான் ஆச்சு ரியல்மி GT அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கேம் விளாட்றது இல்லை ப்ரோ, அதனால நான் இதில் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நண்பர்கள் நிறைய கேம் விளாடுவீங்க அப்படின்னீங்கன்னா இவருக்கு வந்து பதில் சொல்லுங்க. உங்களுக்கு கேம் விளையாடும் போது ரொம்ப லேக் ஆச்சா அப்படின்றது. நான் விளையாடுற கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கணக்கே கிடையாது. நான் விளையாடுறதுலாம் சின்ன சின்ன கேம்ஸ், அதுவும் ரொம்ப ரேராக எப்போ சொல்கிறது ரொம்ப போர் அடித்து போய் ஒரு 10-15 நிமிஷம் விளையாடினாலே பெருசு அப்படின்ற அளவுக்கு தான் இந்த ஃபோனில் நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். கேம் விளையாடிட்டு இருக்கேன்னு கூட இல்லை, கேமை அப்பப்போ ஓப்பன் பண்ணி சும்மா போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்றது வேணால் சொல்லலாம். நான் விளையாடுறேன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது கரெக்டாக. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நண்பர்கள் நிறைய பேர் வந்து இதையே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக PUBG அப்புறமா வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறீங்க, அதுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க. ஸோ அந்த நண்பர்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்டேட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. இன்னொரு பெரிய விஷயம் என்கிட்ட வந்து கேட்டது வந்து என்னன்னா பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ இருக்கு ரியல்மி UI ஸ்டேபிளுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பேட்டரி லைஃப்பில் எந்த விதமான டிக்ரீஸும் ஆகவே இல்லை. பேட்டரி லைஃப் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நல்லாவே இருக்குது பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும். அந்த சிக்னல்லையும் எந்த விதமான பஞ்சாயத்துமே கிடையாது. 5G அதை வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டு NR இது எல்லாமே 5Gயில் வந்து வருது. ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே இந்த ஃபோனில் வந்து இல்லை. ரியல்மி GT60 வந்து சொல்கிறேன். அண்ட் தென் இதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பல நண்பர்கள் கேட்ட விஷயம் வந்து என்னன்னா ரியல்மி 12 Pro அப்புறமா 12 Pro Plus 13 Pro 13 Pro Plus இவங்க எல்லாருமே கேட்ட விஷயமா என்ன இருந்துச்சு. காமனா நான் பார்த்த கமெண்ட்ஸ் வந்து என்னன்னா ப்ரோ நீங்க வீடியோல ரியல்மி GT60ல வந்து பாத்தீங்கன்னா தீம்ஸ்ல ஏகப்பட்ட ஃபிளெக்ஸ் தீம்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிங்க, கஸ்டமைசேஷன்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே இல்லை, வெறும் 2-3 தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுக்கு ரியல்மி கம்யூனிட்டிலேயே நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய யூசர்ஸ் இதே தான் சொல்லியிருக்காங்க. ரியல்மி சைட்ல இருந்து பெருசா ரிப்ளை இல்லை. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்துரும் அப்படின்ற மாதிரி கூகுள்ல நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ஆர்டிகல்ல வந்து இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. எப்படி இந்த போனுக்கு அண்ட்லரு அப்ஸ்கேலு அப்புறமா வந்து AI ஸ்டுடியோலாம் வந்துரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஃபிளெக்ஸ் தீம்ஸ்லாம் அந்த போன்ஸுக்கும் வந்துடணும். வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இல்லை இவங்க வெறும் அந்த GT சீரியஸ்க்காக மட்டும் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றதையும் தெரியல. அதெல்லாம் இவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து தெளிவாக இருக்கும். நம்மளுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் வரப்போகுது, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வராது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு கிடச்சிடும். இது ரியல்மி சைட்லேருந்து சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தருவீங்க. அதே மாதிரி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாட்டா போய் பேசுகிறது வந்து நான்
நந்து.